இப்படி போய் பார்க்கலாம். டேய் ஜனா, அப்பா இந்த பக்கமா போலாம். வாடா. சரி. ஐயோ கௌரி, 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 கௌரி. கௌரி, 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 கௌரி என்ன பாரு கௌரி, கௌரி கண்ணை முடிச்சு பாரு கௌரி, கௌரி, கௌரி ஏன் இப்படி பண்ண? நீயும் போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? கௌரி, இவங்க பண்ற தப்புக்கு நீ ஏன் உயிரை விடணும்? எல்லாமே உங்களாலதான். நல்ல வேலை, அம்மன் அருளால கௌரிக்கு எதுவும் ஆகல. சின்னையா, எல்லாம் இவளாலதான். இப்ப வரைக்கும் தான் தான் கனகான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. ஏய், அக்னி குண்டத்துல இறங்குற அளவுக்கு துணிஞ்சுட்டா. இப்ப கூட உன் மனசு இறங்கல. அதேதான் நானும் கேக்குறேன். ஏய் நிப்பாட்டு. இங்க கூட உங்க பஞ்சாயத்து தானா? அக்னி குண்டத்துல இறங்கியும் கௌரிக்கு எதுவும் ஆகாம ஆதி துர்கை காப்பாத்திட்டா. ஆனா இப்ப கூட கௌரியோட ஆசையை நிறைவேற்ற உங்க 2 பேருக்கு மனசே வரல. என்னன்னு நெருப்புல எரிஞ்சு சாவான்னு பார்த்தா உயிரோட இருக்கா. தெரியலையடா. சரி பாவா. கௌரி, 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 என்னாச்சுமா? 2 பேர்ல துர்கா யாரு கனகா யாருன்னு தெரிஞ்சிருச்சா? யாரு இவளா அவளா? கௌரி, உன் அன்புக்கு முன்னால என் சக்தி எதுவும் வேலை செய்யல. நானே கனகா, நானே கனக துர்கா. தாயே கனக துர்கா, ஒரு காரணத்துக்காக தான் கனகாவா அவதாரம் எடுத்திருக்கேன். என் அவதாரம் ரகசியத்தை நீயும் காக்கணும். என் உயிரே போனாலும் உன் ரகசியத்தை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் தாயே. இது உன் மேல சத்தியம். அக்னி குண்டத்துல இறங்கதான் காலடி எடுத்து வச்சேன். அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்ல. நான் மயங்கி விழுந்துட்டேன் போல இருக்கு. பயத்துல அப்படியே மயங்கி விழுந்துட்டா போல. என் கனக துர்கா அம்மா தான் என் வேண்டுதலை ஏத்துக்காம என்னை ஏமாத்திடுச்சுன்னா, ஆதி துர்கா தாயும் என்னை ஏமாத்திட்டா. இவங்களும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேல நான் இதுக்கு உயிரோட இருக்கணும். நான் அக்னி குண்டத்துல விழுந்து சாகிறேன். விடுங்க கௌரி. என்ன நீ? வேண்டாம் கௌரி, நீயும் போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் கௌரி?
கௌரிய காப்பாத்தி கொடுத்துட்ட தாயே, உனக்கு நன்றி. ச்சே, என்னடா அது? இவ சாவான்னு பார்த்தா அதுவும் நடக்கல. துர்கா யாரு கனகா யாருன்னு கண்டுபிடிக்கலாம்னா அதுவும் நடக்கல. எல்லாம் வேஸ்டா போச்சு. கௌரி போய் சொல்றா. இங்க வேற ஏதோ சதி நடந்திருக்கு. இதுவும் அந்த கனகாவோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட சக்தி இந்த இடத்துல என்னால பயன்படுத்தவே முடியலையே. எங்க மாயா நம்மளை விட டென்ஷனா இருக்கா? என்னன்னு கேளுங்க. ஏய் அகிலா, நெருப்புல விழுந்து சாக வேண்டிய அந்த கௌரி கடைசி நிமிஷத்துல உயிர் பொழைச்சிட்டா. டென்ஷன் இருக்காதா? கௌரிய வச்சு கனகாவை கண்டுபிடிக்க மாயா எவ்வளவோ முயற்சி பண்ணா. ஆனா கடைசியில எல்லாமே பாழா போச்சு. அந்த கொதிப்பு நமக்கே அடங்கல. அவளுக்கு இன்னும் அதிகமா தானே இருக்கும். கௌரி உயிர் பொழைச்சத பத்தி எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. ஏன்னா என்னோட டார்கெட் கௌரி இல்ல, கனகா. கௌரி தப்பிச்சதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. ஏன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் எனக்கு கனகா மேல இருந்த சந்தேகம் ஊர்ஜிதமாயிருக்கு. கனகா ஒன்னும் அறகுறையான ஆள் இல்ல. அவ பின்னாடி இருக்கிற சக்தி சாதாரண சக்தி இல்ல, பெரிய சக்தி, மகா சக்தி. துர்கா யாரு கனகா யாருன்னு தெரியணும். அப்படி தெரியலனா நெருப்புல விழுந்து செத்துருவேன்னு சொன்ன கௌரி அவ அப்படி எதுவுமே பண்ணிக்கலையே. எனக்கு என்னவோ கௌரி நம்ம கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறான்னு தோணுது. என்ன சொல்ற மாயா? ஆமா, என்ன பொறுத்தவரை கௌரி தப்பிக்கல. அவளை யாரோ காப்பாத்திருக்காங்க. எதை வச்சு அப்படி சொல்ற? ஆதிசக்தி கோவிலுக்கு போறப்போ நம்ம பாதை மாறி போனதும் அந்த நேரத்துல காத்தடிச்சு மின்னல் வெட்டி இடி இடிச்சுது. அது எதுவும் சாதாரணமா நடந்ததா தெரியல. அதே மாதிரி கௌரி நெருப்புல இறங்குனதுக்கும் அவ காப்பாத்தப்பட்டதுக்கும் பின்னாடி நிச்சயம் யாரோ இருக்காங்க. நீ யாரா இருக்கும்னு நினைக்கிற? கௌரி உயிர் தப்பிக்க கனகா தான் காரணம்னு எனக்கு தோணுது. அவளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மகா சக்தி தான் அவளை காப்பாத்தி இருக்கணும். இதத்தான் நானும் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இவங்க யாரும் அதை காது கொடுத்தே கேட்கல. மாயா, நீ சொல்றதுதான் சரி. அந்த கனகா சாதாரணமானவளே கிடையாது. மாயா, நாங்களும் ரொம்ப நாளாவே அந்த கனகா யாரு, அவ பின்னணி என்னன்னு கண்டுபிடிக்க என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம். ஆனா இப்ப வரைக்கும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. எப்பவுமே அவ ஒரு புரியாத புதிராவே இருந்திருக்கா. இது வரைக்கும் நீங்க எடுத்த முயற்சியில வேணா நீங்க தோத்து போயிருக்கலாம். ஆனா இனி நான் எடுக்க போற முயற்சியில நிச்சயம் நான் தோக்க மாட்டேன். என்னோட தந்திர வலையில சிக்கி அந்த கனகா சின்ன பின்னமாக தான் போறா. என்ன செய்ய போற மாயா? நமக்கெல்லாம் மர்மமா இருக்கிற அந்த கனகாவை பத்தி என் இச்சா தெய்வத்துக்கிட்ட முறையிட போறேன். அவ என்னை எப்பவும் கைவிட்டதில்ல. கண்டிப்பா அவ யாருன்னு எனக்கு காட்டி கொடுக்கும். அதுக்கான பூஜைய நான் நாளைக்கே பண்ண போறேன். இது வரைக்கும் அந்த கனகாவை நான் ஆடி இருக்கலாம். ஆனா இனி இந்த மாயாதான் ஆட போறா. கனகாவை ஆட்டி வைக்க போறா.
நெய் பொங்கல், அரிசி கொழுக்கட்டை, பால் பாயாசம் வேற. கௌரி கலக்குற. அம்மா, இத்தனை நாளா நீ எங்க கூட இருந்தோம், அது தெரியாம கோவமா நடந்துகிட்டோம். அதுக்கெல்லாம் எங்களை மன்னிச்சிடுமா. உன்னை காயப்படுத்தினதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இனி தினமும் விதவிதமா படையல் போட்டு உன் மனசை குளிர வைக்க போற. நான் யாருன்னு தெரியாம அறியாம நீங்க பண்ணதெல்லாம் பார்த்து எனக்கு துளியும் வருத்தம் கிடையாது. அதெல்லாம் நான் ரசிக்க தான் செஞ்சேன். ஏன்னா நீயும் துர்காவும் என்னோட குழந்தைங்க. உங்களுடைய பக்திக்கு எப்பவும் நான் அடிமை. நடந்ததை நினைச்சு கலங்க வேண்டாம். இனி வருத்தப்படுற நேரமும் இல்ல. சரி, எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஆனந்தமா இருக்க ஒரு விளையாட்டு விளையாடலாமா? விளையாட்டா? அதுவும் நீ என் கூட விளையாட போறியா? ஆமா, இப்போ நாம ஆட போற விளையாட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அப்படி என்ன விளையாட்டு தாயே? சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க துர்கா வருவா. எனக்கு நீ படையல் போட்டிருக்கிறத பார்த்தா அவ சும்மா இருப்பாளா? ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு உன்னை தொலைச்சு எடுத்துருவா. அவள நீ எப்படி சமாளிக்க போறங்கிறது தான் விளையாட்டு. இந்த விளையாட்டுல நீ ஜெயிக்க போறியா இல்ல தோக்க போறியான்னு பாப்போம். என்னம்மா, ஆனந்தமா இருக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சோதிக்க பாக்குற? கௌரி, துன்பத்தை கடந்தா இன்பம் வரும். என் குழந்தைங்களை சோதிக்கிறது அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல, வலிமைப்படுத்துறதுக்கு தான். என் மேல பாரத்தை போட்டுட்டு உன்னை நம்பி விளையாடு. ஐயோ, போச்சு போச்சு. நீ சொன்ன மாதிரி துர்கா வரா. நான் உனக்கு படையல் போட்டிருக்கிறத பார்த்து என்னன்னு கேட்க போறா. அம்மா, இதுக்கு தாமா உனக்கு பூஜை அறையிலே படையல் வைக்கிறேன்னு சொன்னேன். அங்க படையல் போட்டிருந்தா துர்காவை சுலபமா சமாளிச்சிருப்ப. ஆனா நீ இங்கதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிற. இங்க படையல் வச்சிருக்கிறத பார்த்தா கண்டிப்பா அவளுக்கு சந்தேகம் வந்துடும். அவகிட்ட மாட்டிக்க போறோம். கவலைப்படாத கௌரி. சோதனையை கொடுத்தனா உனக்கு உதவி பண்ண வராம இருப்பனா? இங்க உன்னை தவிர யாரு கண்ணுக்கும் நான் தெரிய மாட்டேன். இப்ப நிம்மதியா? ஆனா ஒண்ணு, துர்காவை சமாளிக்க வேண்டியது உன் சாமர்த்தியம். ஆனா அவளை எப்படி சமாளிக்க போறோன்னு தெரியலையே. அது உன் பிரச்சனை. இங்க ஏன் படையல் போட்டிருக்கேன்னு கேட்டா என்ன சொல்றது? பத்தாததுக்கு நீ சாப்பிட்ட இலைய பார்த்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாளே. கௌரி, இங்க நான் இருக்கிறது எப்படி தெரியாதோ அதே மாதிரி என் இலையில சாப்பாடு குறையறதும் அவ கண்ணுக்கு தெரியாது. கௌரி, என்ன டேபிள் ஃபுல்லா முழு இலைய போட்டு சாமிக்கு படைக்கிற மாதிரி படைச்சிருக்க? சாமிக்கு படைக்கிற மாதிரி இல்ல, சாமிக்கு தான் படைச்சிருக்கேன். என்ன கௌரி, ஏதாவது கேள்வி கேட்ட பதில் சொல்லாம இருக்க? என்னன்னு சொல்லு. பார்த்தா தெரியலையா? சாமிக்கு தான் படைச்சிருக்கேன். சாமிக்கு படையலா?
அத பூஜை அறையில தானே வைக்கணும். இங்க எதுக்கு படையல் வச்சிருக்க? இங்க படையல் வச்சாதான் சாமி சாப்பிடுவேன்னு சொல்லுச்சு. போதுமா? என்ன சொன்ன நீ? வசமா மாட்டினியா? கௌரி, நீ என்ன சொன்ன? ஆ, அது சாமிக்கு பூஜை அறையில தான் படையல் வைக்கணுமா? அன்போட எங்க வச்சாலும் சாமி ஏத்துக்கும். ஆமா, பக்தியோடையும் அர்ப்பணிப்போடையும் நாம என்ன செஞ்சாலும் அந்த தாய் ஏத்துக்குவா. ம், பரவாயில்லையே, துர்காவை சமாளிச்சுட்ட. நீ கெட்டிக்காரிதான். அம்மா போதும்மா, விளையாட்ட நிறுத்திக்கலாமா? அது எப்படி? இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம். அடுத்த ஆட்டம் இன்னும் களை கட்ட போகுது. அடுத்த ஆட்டமா? ஆமா, எப்படியோ அப்பாவி துர்காவை சமாளிச்சுட்ட. ஆனா இப்போ வரப்போறது இந்த வீட்டோட ஜமீன் ஐயா. அவரை எப்படி சமாளிக்கிறேன்னு பார்க்கலாம். ஐயோ, ஜமீன் ஐயா வருவாங்களா? ஏய், என்ன இதெல்லாம்? அம்மனுக்கு படையல் வச்சிருக்கேம்மா. படையலா? அது எதுக்கு இங்க வச்சிருக்க? அம்மா, இப்ப நான் என்னம்மா பண்றது? இன்னும் கொஞ்சம் நெய் பொங்கல் வை. ஐயோ, ஏய், நாங்க பேசுறது உனக்கு கேட்கலையா? எதையுமே சட்டம் பண்ணாம நீ பாட்டுக்கு பொங்கல் வச்சிட்டு இருக்க. யார் அங்க இருக்கா? பெரிய ஐயா, இது வேண்டுதல். எது? சின்னையாக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதான் வர பௌர்ணமி வரைக்கும் தினமும் விரதம் இருந்து சாமிக்கு படையல் வைக்கிறதா வேண்டியிருக்கேன். இவ எதுக்கு பௌர்ணமியை ஞாபகப்படுத்துறா? அன்னைக்கு தானே காவேரியை கொல்றதுக்கு கனகா நாள் குறிச்சிருக்கா. ஏய், நீ என்ன இந்த வீட்ல பெரிய மனுஷியா? நீயா முடிவெடுத்து ஓ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க? அசோக்க காப்பாத்தணும்னா சாமி கிட்ட முறையிட வேண்டியது நீ இல்ல, துர்கா. என்ன புரிஞ்சுதா? நீங்க சொல்றதும் சரிதாமா. துர்கா தான் வேண்டுதல் பண்ணணும். ஆனா வீட்ல இருக்கிற 2 பேர்ல யாரு துர்கானே தெரியல. அத கண்டுபிடிக்கதான் ஆதி துர்கா கிட்ட முறையிட்டேன். ஆனா அவ துர்கா யாருன்னு காட்டி கொடுக்கல. அதனால சாமிய வெறுக்கவா முடியும்? அதான் சின்னையாவை காப்பாத்தி கொடுன்னு வேண்டி கனகதுர்கா அம்மா கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன். எனக்கு வேற வழி தெரியலம்மா. சின்னையாவை காப்பாத்த வர பௌர்ணமி வரைக்கும் படையல் வைக்கிறதா வேண்டியிருக்கேன். இந்த முறை கண்டிப்பா ஆத்தா என்ன கை விடாது. சரி சரி, கவலைப்படாத. இந்த முறை உன் வேண்டுதல் பலிக்கும். நீ படையல் எடுத்து வை. பரவாயில்லையே, இந்த பெரிய குரங்கு கிட்ட இருந்தும் தப்பிச்சிட்டியே. ஆனா நாளைக்கு நான் இவங்க கண்ணுக்கு தெரியவேனே, அப்ப என்ன பண்ணுவ? எப்படி சமாளிக்க போற? அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன யோசனை? பெரியய்யா, ஒரு முக்கியமான விஷயம். நாளையில இருந்து
நான் படையலோட சேர்த்து அம்மனுக்கு அலங்காரமும் பண்ண போறேன். எது அம்மன் அலங்காரமா? அப்படின்னா அது வீட்ல இருக்கிற எல்லாரோட பேரையும் சீட்ல எழுதி குலுக்கி போட்டு அதுல யாரோட பேர் வருதோ அவங்களுக்கு அம்மன் அலங்காரம் பண்ணி அவங்கள உட்கார வச்சு படையல் படைக்கிறது தான் அம்மன் அலங்காரம். அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமாமா. நீ புத்திசாலிதான். உன் திட்டம் புரிஞ்சிருச்சு. அம்மனுக்கே அம்மன் வேஷம் போட போறல. சரி, இன்னைக்கு உன் படையில நான் ஏத்துக்கிட்டேன். ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடு. நான் போறேன். சரி சரி போங்க. என்னது போங்களா?